தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னையில் 5 மாதங்களில் 2117 பேரை கைது செய்த போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசாருக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுப்பிரமணி. விவரங்களை வழங்கலாம். சென்னையில் போதைப் பொருட்களை முற்றிலுமாக ஒழிப்பதற்காக சென்னை காவல் ஆணையர் அருண் போதைப் பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு என்ற ஒரு பிரிவை கடந்த 5 மாதங்களுக்கு முன்பு தொடங்கினார். சென்னை காவல்துறை நுண்ணறிவு பிரிவு இணை ஆணையர் தர்மராஜன் தலைமையில் இந்த பிரிவு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக போதைப் பொருளை மட்டும் கண்டுபிடித்து அதை விற்பனை செய்பவர்கள், அதே போல சப்ளை செய்பவர்கள், கடத்துபவர்களை கைது செய்யக்கூடிய நடவடிக்கையில் இந்த பிரிவு செயல்பட்டு வருகிறது. இவர்கள் போதைப் பொருள் தொடர்பாக வழக்குகள் மட்டுமே கையாளக்கூடிய ஒரு சிறப்பு பிரிவாக செயல்பட்டு வருகிறது. இந்த பிரிவினர் கடந்த 5 மாதங்களில், குறிப்பாக இந்த பிரிவு தொடங்கப்பட்டதிலிருந்து 5 மாதங்களில் 2117 பேரை போதைப் பொருள் வழக்கில் கைது செய்திருப்பதாக சென்னை காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த பிரிவு மூலமாக, அதாவது போதைப் பொருள் கடத்தி வருபவர்களுடைய 50 சிந்தட்டிக் போதைப் பொருட்கள் கும்பலை இந்த பிரிவு கைது செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இதில் சம்பந்தப்பட்ட 351 பேர் அடையாளம் காணப்பட்டு 257 பேர் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதாக சென்னை காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த போதைப் பொருள் கும்பலுடைய சங்கிலி தொடர்கள் குறித்தும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மொத்தம் 23 நபர்கள் இது அடையாளம் காணப்பட்டு 8 பேர் புதிதாக கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது 5 மாதங்களில் 61 சிந்தட்டிக் ட்ரக் வழக்குகள் உட்பட மொத்தம் 707 போதைப் பொருள் குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக சென்னை காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 11 நைஜீரியன்கள், அதே போல கேமரூன் நாட்டை சேர்ந்தவர்கள், 6 வெளிமாநிலத்தை சேர்ந்தவர்கள் என மொத்தம் 2117 பேரை கைது செய்து சிறையில் அடைத்திருப்பதாக சென்னை காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இவர்களிடமிருந்து 710 கிலோ கஞ்சா, அதே போல 21.5 கிலோ மெத்தபட்டமைன் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 2024ஆம் ஆண்டில் மட்டும் போதைப் பொருள் வழக்கில் கைதான 300 பேர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் சென்னை காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பணியாற்றி வரக்கூடிய இந்த போதைப் பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு செயல்பட்டு வரக்கூடிய பிரிவினரை சென்னை காவல் ஆணையர் அருண் நேரில் அழைத்து பாராட்டு தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி.